ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குருமா தான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து 5 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். 5 தக்காளி பழமும் நல்லா பழுத்தா மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், செலவும் ரொம்ப கம்மி, ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கூட ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். 5 தக்காளி பழத்துக்கு ஒரு வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் அதிகமாக உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இது போல் நல்லா சின்னதாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்புலாம் செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரே பச்சை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ரொம்ப அதிகமாகலாம் எடுக்கலை, ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு பச்சை மிளகா மட்டும் போதும். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியமாக வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இது கூடவே நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட வதக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட அழகாக சூப்பராக செஞ்சிடலாம். தக்காளி பழம் இருந்தால் போதும், வெங்காயம் தக்காளி சும்மா கொஞ்சம் எல்லாமே போட்டால் போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சுட்டு அழகாக வேலைக்கும் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூட எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். நான் வந்து சாதத்துக்கு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். சாப்பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இது போல் குழம்பு வச்சுட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு வந்து போயிடுவாங்க. அதனால தான் நான் சரி இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போடுறேன். பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து கரண்டியாலே சும்மா அப்படி நசுக்கி விடுறேன். அப்போ தான் நல்லா அந்த சாரெலாம் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இது சேர்த்து கூட நீங்கள் இது கூட வதக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளே இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் சேர்க்கலனா இப்படியே வந்து கொதிக்க விட்டு கூட தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சிடலாம். இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் முட்டையை வேக வச்சு போட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நான் வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன். ஏன்னா தக்காளி குருமானா தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 3 10 தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சின்னதாக கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கசகசாவும் சோம்பு வந்து சேர்த்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் வந்து சோம்பு, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் வந்து அதில் வதக்கும் போது மஞ்சத்தூள் போடல, இந்த தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது கூட வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கலாம். நல்லா நைஸாக இது வந்து அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்து அரைச்சி வச்சது இதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக டக்குன்னே செஞ்சிடலாம் அந்த குழம்பு. தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் அப்படியே கழுவிட்டு அதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி இது கூட நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பராக வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதி வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியானவுடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு கொதிக்கும் போதே. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிறேன். இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கருவேப்பிலை வாசனையும் அந்த கொத்தமல்லி வாசனையும் சூப்பராக இருக்கும் இது கூடவே. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், தக்காளி குழம்பு வந்து தக்காளி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா தக்காளி தொக்கு ஆகிடும் அது. அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.